ஏத்தாப்பூர் பேரூராட்சியை கண்டித்து ஜூலை 29ஆம் தேதி, அதாவது ஜூலை 31ல் நான் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றேன். 29ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பு இந்த ஏத்தாப்பூரில் இந்த பிரிட்ஜுக்கு கீழே இந்து முன்னணி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அப்பா காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்க்கிங் செய்வதற்கான ஒரு இடத்தை கோவில் நிர்வாகமே வாடகைக்கு எடுத்து இலவசமாக பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு வரி வசூல் செய்வோம் அப்படின்னு ஏத்தாப்பூர் பேரூராட்சி அவர்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வரி வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து நம்ம போராடி பார்த்தோம். அவர்கள் அடிபணியவில்லை. அதனால நீதிமன்றத்தை நாடி இது முறைகேடான வரி வசூல், ஏனென்றால் இந்த தீர்மானமானது அஃபிஷியல் கெசட்னு சொல்லக்கூடிய எந்த அரசாங்க ஆவணத்திலும் வெளியிடப்படவில்லை. இது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனுடைய 2வது வாதியாக நம்மளுடைய சபரி செல்வன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர், அவரும் இதில் ஒரு பார்ட்டியாக இருந்தார். இது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்து இந்த வரி வசூல் என்பது அல்ட்ரா வைரஸ், அதாவது சட்டத்திற்கு புறம்பானது. இது போன்ற ஒரு வரி வசூல் செய்வதற்கு ஏத்தாப்பூர் பேரூராட்சிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று சொல்லி இந்த வரி வசூலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளது. அதனால இது நம்ம பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஏழைப்பாழை மக்கள் கோவில்களுக்கு தான் ஒரு நிம்மதியை தேடி வராங்க. அப்போ அவர்கள் வரக்கூடிய இடத்துல அவங்க கிட்டே ஒரு பணம் வசூல் செய்யறதுனால பல பெரிய பெரிய பஸ்ஸு இந்த மாதிரி டூரிஸ்டாக வரவங்களாம் இங்கே சில பேர் இந்த வரி வசூல் செய்வதனால, பணம் வசூல் செய்வதனால நிற்காம போய் இந்த அரசாங்கம் முருகரை கும்பிடுவதற்கு கூட நம்ம மக்களை நிம்மதியாக இருக்க விடலை. ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு அதை ரத்து செய்து பக்தர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதனால உயர்நீதிமன்றத்துக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவிலுக்கு துணையாக எந்த முறைகேடு யார் செய்தாலும் முதல் ஆளாக பிஜேபியை சார்ந்தவர்கள் காப்பார்கள் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறோம். அதனால இது எந்த கட்சியும் இங்கே யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் இது பக்தர்களுக்கான இடம். வருடா வருடம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம். இந்த கோவில் நிர்வாகத்தை நிம்மதியாக நிர்வாகம் செய்ய விட வேண்டும் அப்படின்றதா நம்மளுடைய கோரிக்கை. இது எந்த கட்சிக்காரங்களும் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம் என்று அரசியல் சார்பில்லாம நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.